அகல வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. போட் சர்வீஸ்களும் இருக்குது. இந்த பாருங்க, ஆபத்தான விஷயங்கள் நீங்கள் செய்யாதீங்க. ஒரு ரயில்வே கடவையில் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளை படத்துக்கு இந்த பெரிய சங்க ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து கீழே அப்படியே தண்ணிக்கெல்லாம் மிதந்து ஒன்று தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ பசி என்னடா. வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு ஜூவுக்கு போகிறோம். ஜூக்கு போகிறேன்னா எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு டயர்ட், நடக்கக்கூட இல்லாமல் தான் இருக்கு. டேய் ஜிவார் உன்னை என்னதை கூப்பிடாஞ்சோ இங்கே மூஞ்சியை காட்டுதில்ல. ஏனடா உண்டு லவ்வட்ட பேரை இதில் எழுதுற. இலங்கை நாட்டில் உள்ள கொழும்பு ஜூ இன்னும் நல்லா இருக்கும். வெள்ளைக்காரர் ரைட் ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அப்படியே நாக்கில் வந்து கண்டதே இல்லை. எங்களோட ஊருக்கெல்லாம் வந்து வேறு ஃபுல்லாக வெள்ளைக்காரதான் தெரியும். இலங்கையை வந்து அவையில் வந்து சரியாக விரும்பினோம். இலங்கையில் இருக்கிற விஷயங்களையும் சரி, இலங்கையின் சுத்தத்தையும் சரி. என்ன அளவுக்கு நான் டிக்கெட் எடுத்து என்ன இதை பார்க்க தான் வந்தோம், எனக்கும் தெரியலை. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இந்தியாவில் கேரளாவில் திருவனந்தபுரம், அதாவது கேரளாவின் கேபிட்டல் சிட்டியில் இருக்கிறோம். வந்த வீடியோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதோட இங்கே திருவனந்தபுரத்தில் வந்து என்ன சுற்றி பார்க்கலாம்னு சர்ச் பண்ணி பார்க்க ஒரு சில இடங்கள், கோயில்கள், அரண்மனைகள் அப்படி எல்லாமே வந்தது. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் எந்தெந்த இடங்கள் நீங்கள் வந்தால் போய் பார்க்கலாம்ன்றதை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வெள்ளி டூரிஸ்ட் வெள்ளி டூரிஸ்ட் வில்லேஜ் என்ன ஒன்று கிடந்தது. பார்க்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸும் கூட செய்கிற மாதிரியோ பார்த்துருக்கோம். பட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்னு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பாருங்க. அதோட எங்களோட நண்பர்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அகல வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை இருக்காங்க 2 பேர். நாங்கள் போய் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு முதலாவது இதில் ஆரம்பிப்போம். அவையில் பிற வந்து இணைஞ்சு கொள்வினோம். எங்கள்கிட்ட சேனல் வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பிரகாஷும் வந்து செஃப்ஸ் வியூன்ற சேனல் வச்சுக்கிறார், அவரையும் போய் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. காசா பணமா இங்கே இருக்குது பார்க்கிங் இங்கே இருக்குது. நம்ம தேவையில்ல அங்கே போய் போட்டுருங்க. பார்க்கிங் வந்து அங்கால இங்கே விட்டுருக்குறோம். அதான் நான் வந்து இங்கே அளவு எல்லாம் பறிச்சோடி போய் கிடக்கு. இதே அலப்பி அங்கால சைடுனா வந்து டூரிஸ்ட், அது டூரிஸ்ட் எல்லாம் என்னன்னா சம்மர் சீசன் முடிஞ்சது. நம்ம வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. இனி இதுவே நம்ம டூரிஸ்ட் டைம் அந்த சம்மர் வெக்கேஷனில் வந்திருந்தோம்னா நமக்கு வந்து அதான் இதில் வேறு டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் சென்டர் வெளியேண்டு போட்டிருக்கு. சரி வந்துட்டோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அடல்ட்ஸ் பார்க்கு அந்த மாதிரி அதான் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இப்படி எல்லாம் போட்டு கிடந்தது. ஆன்லைனில் பார்க்க அந்த கணக்கு விஷயங்கள் வந்து காணப்பட்டது. அதான் நாங்களுமே வந்து சர்ச் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இதில் இந்த பிளேஸ் வந்து மெயினாக சொன்னது இங்கே வரைக்கும் வாங்கண்டு. ஆனால் இங்கே வரிச்சோடி இப்போ தான் இருக்குது. இங்கே வந்து இந்த ரயில்வே ட்ராக் செட்டப் எல்லாம் போட்டிங்கன்னா சீசன்னா வந்து ரயில் ஓடும் போல். மற்றது போர்டுகளும் வச்சுக்கணும். போட் சர்வீஸ்களும் இருக்குது. இந்த பாருங்க, இதில் வந்து போட் சர்வீஸ்களும் இருக்குது. ஆனால் இப்போ சீசன் இல்லாதபடியாக வரிச்சோடி போயிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் லவர்ஸ் பார்க்க, எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க மாப்பிள்ளை. எந்த அன்றைக்கி தானுங்க ட்ரெயின் மெட்ராஸ் படத்தில் செங்கலை கொண்டு தெரியல அந்த மாதிரி தான் கொண்டு தெரியும். நாம ஜோடியாக தெரியுறான். அதுதான் அங்கே 2 ஜோடி காரில் கிடைக்கும். இவ்வளோ அந்த இந்தலாம் ஏரியா தான் மாமா. அதுதான் அங்கே சில பீச் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போவோம். ஆபத்தான விஷயங்கள் நீங்கள் செய்யாதீங்க. ஒரு ரயில்வே கடவையில் இப்படி நடக்காதீங்க. உண்மையான ரயில்வே கடவையில் இது சும்மா நோமலாக விளையாட்டுக்கு செய்ததுக்கு. சின்ன பிள்ளைகள் வந்தால் தான் இதை என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா ஆபத்து. இதில் எல்லாம் தண்ணி இல்லாமல் பெருசாக கவனிப்பாரட்டு போய் தான் கிடக்கு. அதுதான் இந்த இதில் போகிறதுக்கு வந்து 20 பேர் வந்தால் தான் இந்த ரயில்லையும் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 2 பேர் தான். இது ஒரு ஆளோ இந்த புல்லு வேறுங்க. ஒரு ஆள் படத்தில் இருக்கிற மாதிரி கிடக்கு. ஒரு பெண் பிள்ளை படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையாண்டு உங்களுக்கு இதில் பார்த்தா சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சங்கொண்டு கிடந்த மாதிரி ஃபீல் ஆனது. அந்த இருக்கு பாருங்க. ஷூட்டுகளுக்கு வந்து கணக்கு பேர் வரணும். ஃபோட்டோ ஷூட், அதுக்கு தான் நீங்கள் வராங்களா? ஃபோட்டோ ஷூட்டு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான். இந்த பாருங்க இதில் வந்து கிடக்கு
அந்த சங்கு இது சும்மா நோமலாக செய்திருக்கிறோம். இந்த பெரிய சங்கு எல்லாம் கிடைக்காது. வித்தியாசமாக இருக்கட்டும் செய்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கலாம். இது கேரளா கவர்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்களோட நீ கதைக்கிறதே கேட்குற இல்லை, நீ கேரளாக்காரன் மாதிரி தானே கதைக்கிற. ஆமாம் சரி. அப்படியே இஞ்சால பக்கத்தில் ஒரு பர்த்டே ஷூட்டிங் ஒன்று நடக்குது. இந்த பாருங்க பேபி ஒரு ஆளுக்கு இப்படியான இதெல்லாம் வந்து இஞ்சால செய்கிறாக்கு வந்திருக்கணும். இங்கே கணக்கு விஷயங்கள் வந்து எதிர்பார்த்து வந்து நாங்கள், ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த அதில் ஒரு பீச் ஒன்று இருக்குது. இதான் இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இதில் போட்டிருக்காங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது ரெனோவேஷனுக்காண்டி. சரி, இந்த இடத்துக்கு வரைக்கும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக வந்து சொல்லியிருந்தவ என்னென்னா வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து கீழே மிதந்து ஒன்று தான் இருக்கும் தண்ணிக்குள்ளே. இதுக்கு அங்கால போனால் தான் வந்து பீச் இருக்குது. இதான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அப்படியே தண்ணிக்குள்ளே மிதந்து ஒன்று தான் இருக்குது. சரி, இதில் பார்த்திங்கன்னா இதில் கணக்கு கடைகள் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து பூட்டு இருக்குது. இதில் செல்வம் வந்து ஃபிஷ் இதுக்கு போக போகிறேன், மீனுக்குள்ளே காலை விடுறது. எக்கச்சக்க மீன் நிற்குது. இதுக்கு முதல் போயில நீ மீன் ரெடியாக இருக்குது வேறு காலை சாப்பிட்றப்பா. அவ்வளோ மீனும் வந்து காலில் சொல்லிக்கிட்டேன். இவனே மீனுக்கு அவ்வளோ பசி. என்னடா அதுதான் ஃபுல் மீனும் வந்து அவ்வளோ பசியில் இருந்துருக்கு. இந்த காலில் இருக்கிறது தான் இப்போ சாப்பிட போகுது. இங்கே இது வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து 100 ரூபாய் இந்திய காசு. டைம் கால்குலேட்டா? என்ன சொல்லுது? நடு உள்ளங்கால பாருங்க எல்லாமே அது மாதிரி இருக்கா? ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா? முதல் நேரம் அப்படித்தான் இருக்கு. ஒரு இதுவே இல்லாம அந்த ஃபீலே இல்லாம காலில் கொஞ்சம் ஃப்ளைட் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இதானது என்னன்னு சொல்கிறது, ஆன்லைனில் நாங்கள் பார்த்தோம்னா வந்து இது தான் காட்டும் வாங்க உண்டு. ஆனால் என்னென்னா வந்து பெருசாக கவனிப்பார்ட்ட கிடக்கு. இந்த வேறுங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உண்டு. இதில் ஒரு ஃப்ளைட் ஒன்று நிப்பாட்டி வச்சுப்பிக்கணும். பழைய சிறிய ரக ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். HP-32 டீபக் ஒரிஜினலாக வந்து வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு ஒன்று வேண்டோம் மேடம். அப்படி ஒன்று வேணுன்னா வீட்டை விடலாம். அந்த அளவுக்கு பைசா இல்லை ப்ரோ. சின்னடா தானே இருக்கு, கொஞ்சம் காசு தானே வேறு. கொஞ்சம் காசு இல்லை, 1 கோடி எங்கே போகிறேன். அந்த 1 கோடி தான் என் லைஃபே செட்டில் இல்லை. எங்கட ஊரில் கார் வேண்டுறதுக்கு இப்படி ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று வேண்டி விடலாம். இது சின்ன இடம்டா, ஒரு காப்பரப்பு காணும். ஒரு ரூபாய்க்கு தான் ஹெலிகாப்டர். செல்வம், உங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இல்லை? இதில் உடைஞ்சிட்டுறா ஏறில வாடா. அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சு கொண்டு செய்கிற வேலையை பாருங்க. அடுத்த வருஷம் நீ பிள்ளையோட வா. இருக்கு யாரும் நம்ப வேண்டாம். இருக்கு. சரி, அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கண்டா அந்த இடத்துல இருந்து இந்தியாவில் வந்து கடற்கரை இருக்கு. சேர்ற இடம். ஆடும் கடலும் சேர்ற இடம். இது ஆறு. இந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். ரைட். இப்படி ஒரு கடற்கரையை வந்து நீங்கள் காணலாம். ஆனால் பின்னேற நேரங்களில் வந்தீங்கன்றது தான் நல்லா இருக்கும். ரைட். போமா வர போறீங்கடா. பொடியங்களா வந்துடுறாங்க.
லவ்வர்ஸ்னா வாங்க, குடும்பமாக இருந்தால் வாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தால் வாங்க. அதர்வைஸ் பாய்ஸ் பேச்சுலர்ஸ் வந்துடாதீங்க. அப்பா என்னை எப்படி அடுத்த இடத்துக்கு போ. அடுத்ததான் இங்கே மியூசியம் உண்டு, அதுக்குள்ளேயே வந்து ஜூ இருக்குது, எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அந்த இடங்களை பார்க்குறக்காண்டி தான் வந்திருக்கிறோம். இது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்து ஸ்பாட்டுக்கு போகலாம்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸை வந்து கட்டாயமே காட்டும். இதில் தான் ஜூ இருக்குது. ஆனால் இதில் வந்து கணக்கு மக்கள் இருக்கணும். சரி, சம்பவம் என்னன்னா வந்து நாங்கள் வெளிக்கிட்டு வரைக்கும் வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு மலைகளை தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். முதலாவது வந்து ஜூவுக்கு போக போகிறோம். ஜூக்கு போகிறேன்னு நான் ஆசைப்பட்டேன். வரலாறு பின்னா வழி பார்த்து போவோம். ஃபஸ்ட்டு விலங்குகளை பார்ப்போம். விலங்குகளை பார்ப்போம். நீங்கள் விலங்குகள் அண்ணன் தம்பி அகல இருந்தால் போய் பார்ப்போம்ண்டு எல்லாத்துலேயும் டிக்கெட்டை போட்டு வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள எம்பியில் 150. இங்கே எவ்வளோ வாங்க போகிறான்னு தெரியாது. இன்னும் 2 இடத்துக்கு போனது அங்கே எவ்வளோ வேணும்னு தெரியாது. அதுதான் எங்கள் தொட்ட இடம்லாம் காசு இருந்தால் எவனும் வர மாட்டான். இழுத்து போய் போகும். அட்லீஸ்ட் போகிற இடத்துக்கு ஒருத்தா ஏதாவது இருக்காதுன்னு தெரியாது. சரி பார்ப்போம் ஜூவில் என்னென்ன இருக்குன்னு. சரி, ஜூவில் வந்துட்டோம். நல்ல மழை தான் பெய்யுது. இந்த மலைகளையும் பார்த்தே தீருவோம்ண்டு வந்துட்டோம். இதில் விலங்கு காண்டிருக்கா அந்த அதில் ஒரு குரங்கு நிற்குது. குரங்கு ஃப்ரெண்டு உண்டது ஃப்ரெண்டு. எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு டயர்ட், நடக்கக்கூட இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இப்படி நாங்கள் போய்க்க இங்கே இருக்க விஷயங்களை திருப்ப வந்து பார்க்கலாது. அப்போ ஒரே இருக்கா தானே பார்க்க போகிறோம்ன்றக்காண்டி தான் இந்த ஜூவுக்கு வந்து இங்கே இருக்க விஷயங்களை உங்களுக்கு இங்கே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். டிக்கெட் வந்து 40 ரூபா எடுத்த வர உள்ளே வர வரைக்கு. அதோட வெஹிக்கிள் பார்க்க 150 ரூபா எடுத்த எல்லா இடமும் டிக்கெட் தான் உள்ள. இதில் ஒரு இடத்துல வந்து விலங்குன்னு படம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் விலங்கை தேடினா காண மாட்டேன்றது. தேடி பிடிச்சி நம்ம கணக்கும் தெரியான்னு எனக்கும் தெரியாது. அந்த இருக்கு வேறு அந்த அந்த நீங்கள் தேடி தான் பிடிக்கும். டேய் இஞ்சி வேறு உன்னை என்னதை கூப்பிட இஞ்சி வா. எடி இந்திர போதானா கம்முன்னு இந்த மாமா பேர் இங்கே இந்த மாமா பேர் சேம் ஃபேஸ் தான் கிடாக்கு. இஞ்சால வந்தீங்க மானா இதை விட எவ்வளோ மான் இருக்குடா. எங்கட ஊருக்கு வந்து வேறு நீ மான்ட்டு காட்டுறேன். புள்ளி மான் ஏன் அப்படி ஆவாசமாக நிற்கிற? நான் வயிற்றுச்சல் இருக்கேன். என்ட்ரன்ஸுக்கு இந்த சத்தியமாக சொல்கிறேன். என்ட்ரன்ஸுக்கு 150 சரியா, இப்போ 120. என்ன அளவுக்கு நான் 40 ரூபா டிக்கெட் எடுத்து என்ன இதை பார்க்க தான் வந்தோமா எனக்கும் தெரியல. நீங்கள்லாம் இந்த நாட்டு மக்கள், நீங்களாம் கேட்கும். எனக்கு இந்த கேரளாவுக்காரங்க சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாடு ப்ரோ. இதில் எல்லாம் கிடக்கு. ஆனால் பெருசாக வந்து கவனி பேரச்சு போயிருக்கு. ரெண்டு தான் பார்க்க தெரியுது. பெருசா மாமா அஞ்சு வா முதல்ல. என்ன என்ன பெரிய முதலையா? பாருங்க. இதா சித்தப்பு முதல்ல? என்ன சித்தப்பு நீ? அது முதல்ல இல்லை, ஒன்றையும் காண இல்லை சித்தப்பு. இதுதான் கரடியாம். எங்க மூஞ்சியை காட்டுதில்ல. அதுதான் லைட்டாக நாய்க்குட்டி மாதிரி கிடாக்கு. நீ கொழும்பு சூக்குவா நான் கரடி ஆட்டம். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். ஏனடா உண்டு லவ்வட்ட பேரை இதுல எழுதுற? சரி, சரியான வேலை பார்க்காத வேற. இப்படி ஒரு இடத்துக்கு வந்தா இப்படி செய்யாத. அங்க என்னன்னு எழுதி வச்சுக்கிற? எஸ்ஸா? 6 எஸ்ல எழுதி வச்சுக்கிற. இங்க எஸ்ல ஒரு பேர் ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. எஸ் அண்டு வேறங்க இந்த சூவை நாசப்படுத்துறான். ஆமா ஆமா, எனக்கு நான் தான் பண்றேன். எனக்கு வேலை இல்லை. இப்படியான உங்களோட கேங்கில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க. இதே மாதிரி கணக்கு பேர் இந்த மாதிரி முட்டாள் தாம எதுக்கு பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் நீ பண்ணி வேற நான் பண்ணலையே. என்கிட்ட நான் எதை வச்சு பண்ணுறேன்?
பாவம் சோர்ந்து போச்சு, வயசாயிடுச்சு சிங்கத்துக்கு. சிங்கமாக சோம நிர்ஜானை அதான் யாரையோ டெக்கரேட் பண்ணிட்டு நடக்க விட்ட மாதிரி கிடக்கு. அதோட அழகே மூக்கு கொம்பு தான் நிறைய வெட்டிக்கூடாது. பாவம் என்ன இதை பார்க்கவே தெரியுது. பெருசாக வந்து அந்த பராமரிப்புகள் இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கு. சித்தப்பு நாங்கள் ஏமாத்துப்பட்ட சித்தப்பு இந்த மாதிரி வந்து கணக்கு விஷயங்கள் இல்லை, நோமலாக தான் இருக்குது. நீங்கள் சும்மா சும்மா வந்து பெரியசா பிரயோசனம் இல்லைன்னு சும்மா எல்லா விலங்குகளும் பராமரிப்பு இல்லாமல் சும்மா சும்மா சோர்ந்து படுத்து கிடக்கு. இதை விட எங்களுடைய இலங்கை நாட்டில் உள்ள கொழும்பு சூ இன்னும் நல்லா இருக்கும். அங்கே போய் பாருங்க. எல்லாம் வந்து ஒரே கூட்டமாக அப்படியோ படுத்து கிடக்கினான். புலி 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 சிறுத்தை புலி. சரி, இதுக்கு நிற்கிறது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது, ஒன்றுக்குள்ளே போய் நிற்குது, சோர்ந்து படத்து இருக்குது. வீட்டு போன வேறு நிற்குது என்ன அப்படி தான் இருக்கு. வேறு எல்லோரும் வந்து கொஞ்சம் இதாக தான் இதாகிட்டு போயிடும். அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொல்லியாகணும். நாங்கள் இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு தூரம் சுற்றி பார்த்துட்டோம். பெருசாக வந்து இந்த வெள்ளைக்கார் ஒயிட் ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அப்படியே நாக்கில் வந்து கண்டதே இல்லை. எங்களோட இலங்கைக்கு தானே, இலங்கையில் வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனால் எப்படியாவது வெள்ளைக்கார் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிற்பினா. அப்போ இவ்வளோ நாள்லேயும் வந்து நான் காணவே இல்லை. ஆனால் இலங்கையை வந்து அவையில் வந்து சரியாக விரும்பினோம். இலங்கையில் இருக்கிற விஷயங்களையும் சரி, இலங்கையின் சுத்தத்தையும் சரி, இலங்கையின் என்ன பௌதிகவியல் கடற்கரையிலும் சரி அவையில் விரும்பினம்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தது மட்டும் இங்கே இருந்து சில ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்தாக்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறேன். கூடுதலாக வந்து இந்தியாவில் காணவே இல்லை. என்ன சித்தப்பா ஒரு வெள்ளைக்காரரை காணல சித்தப்பா? சித்தப்பா ஒரு வெள்ளைக்காரரை காணல சித்தப்பா? எங்களோட ஊருக்கு எல்லாம் வந்து வேறு ஃபுல்லாக வெள்ளைக்காரரான் தெரியுவான். மற்ற இந்தியாவில் பறவைகள் இருக்குது. ஆனால் பறவைகள் எங்கே நிற்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஒன்று தான் நிற்கிது. இதுக்குள்ள பாம்பெல்லாம் நிற்கிதான். ஒருக்கா போய் பாம்பு. இந்த மயில் ஒன்று தான் உருப்படியாக நிற்கிது நல்ல தொகையோட. இந்த விரிக்க போகுது மாமா, தொகை விரிச்சு ஆட போகுது மாமா. மழை கடைக்கு சொரியுது மாமா, பெரிய மழை ஒன்று வேற போகுது. சரி, இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் ஜூ இருக்குது, அதோடைய மியூசியம் இருக்குது. அப்படி சுற்றி இந்த இடத்த சுற்றி வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது. இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. மழை பெய்ய போகுது, அதனால் ஒன்றுமே செய்யலாத கட்டம். மழை பெஞ்சால் இதில் நடந்து திரும்பி பார்க்கலாத. எங்கள்கிட்ட விடையும் இல்லை. நாங்கள் புறப்பட போகிறோம். இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம்.